முன்னொரு காலத்தில் சயந்தன் என்பவன் கலைகளையும் கல்வியையும் கற்றுக்கொள்வதற்காக ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் சேர்கிறான். ஆனால் ஆசிரமத்தில் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அந்த முனிவரின் மனைவியை கவர்ந்து சென்று விடுகிறான். மனைவியை பறிகொடுத்த அந்த முனிவர் அந்த சோகத்திலேயே சிறிது நாட்களில் இறந்தும் போகிறார். பூலோகத்தில் எந்த பாவமும் செய்யாத அந்த முனிவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறது. பூலோகத்தில் முனிவருக்கு கிடைக்காத மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் சொர்க்கத்தில் அவருக்கு தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்படியே சில ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு நாள் அவரது மனைவியை கவர்ந்து சென்ற சயந்தன் சொர்க்கத்தில் இருப்பதை முனிவர் பார்த்து விடுகிறார். அன்றிலிருந்து பூலோகத்தில் நமது வாழ்வையே சிதைத்துவிட்ட இந்த பாவிக்கு சொர்க்கத்தில் எப்படி இடம் கிடைத்தது என்ற குழப்பம் முனிவரின் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இதனால் சொர்க்கத்திலும் நிம்மதி இல்லாமல் தவித்த அந்த முனிவர் இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று நினைத்து மகாவிஷ்ணுவை சந்தித்து முறையிட முடிவு செய்கிறார். உடனே மகாவிஷ்ணுவை சென்று சந்திக்கும் அந்த முனிவர், எம்பெருமானே, பூலோகத்தில் எனது வாழ்க்கையை சிதைத்த பாவி சொர்க்கத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான். இது எப்படி சாத்தியமானது? இதுதான் உனது தர்மமா? இதுதான் உனது நீதியா என்று கேட்கிறார். அப்போது நாராயணர் அந்த முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, சயந்தன் உங்களது மனைவியை கவர்ந்து சென்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் தாங்கள் இவ்வாறு கேள்வி எழுப்புகிறீர்கள். பிற்காலத்தில் நடந்தவைகளை தெரிந்து கொண்டால் மட்டுமே சயந்தன் எப்படி சொர்க்கத்திற்கு வந்தான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உடனே அந்த முனிவர், குரு துரோகம் செய்த அந்த பாவிக்கு சொர்க்கம் எவ்வாறு கிடைத்தது என்பதை தெரிந்து கொள்ள நானும் ஆர்வமாகத்தான் இருக்கிறேன், சொல்லுங்கள் என்று கூறுகிறார். அப்போது மகாவிஷ்ணு சயந்தனின் பிற்கால வாழ்க்கையை முனிவரிடம் சொல்லத் தொடங்குகிறார். அதாவது முனிவரின் மனைவியை கவர்ந்து சென்ற சயந்தன் அதன் பிறகு எந்த வேலையும் தெரியாத காரணத்தால் திருட்டு தொழிலில் ஈடுபடுகிறான். ஆனால் திருட்டு தொழிலிலும் அவனுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தால் அடிக்கடி மக்களிடம் மாட்டிக்கொள்கிறான். இதனால் மக்கள் ஒன்று சேர்ந்து அவனை ஒவ்வொரு ஊராக அடித்து துரத்துகிறார்கள். சிறிது நாட்களிலேயே சயந்தனின் இந்த திருட்டு தொழில் பிடிக்காத காரணத்தால் முனிவரின் மனைவியும் அவனை விட்டு விலகி சென்று விடுகிறார். அதற்கு பின்னர் கோவில் நகைகளை திருடுவதற்கு முயற்சி செய்யும் சயந்தனை ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பிடித்து அவனது ஒரு கையையும் காலையும் வெட்டி விடுகிறார்கள். இதனால் மேற்கொண்டு திருட்டு தொழிலும் செய்ய முடியாத சயந்தன் கோவில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான். கோவிலின் வாசலில் அமர்ந்த அந்த நொடியில் இருந்து சயந்தனின் மனதிற்குள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. குருவுக்கு துரோகம் செய்துவிட்டு அவரது மனையாளுக்கும் துரோகம் செய்துவிட்டு திருடி பிழைத்து கடைசியில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து விட்டோமே என்று சயந்தன் மிகவும் வருந்துகிறான். அப்போது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இனி வாழக்கூடாது என்று நினைத்து சயந்தன் தற்கொலை செய்வதற்கு முடிவு செய்கிறான். அப்போது அந்த ஊரில் அடுத்தடுத்து 4 பெண்கள் மரணமடைந்த செய்தி சயந்தனுக்கு தெரிய வருகிறது. இந்த செய்தி சயந்தனின் மனதை மிகவும் பாதித்து விடுகிறது. 4 பெண்களும் ஒரே நாளில் உயிரிழக்க என்ன காரணம் என்று சயந்தன் அங்கிருக்கும் பெரியவர்களிடம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதுதான் அந்த ஊரில் குளங்களே இல்லை என்பதும் ஊரின் எல்லையில் இருக்கும் மலையை தாண்டி சென்றால்தான் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கும் என்பதும் சயந்தனுக்கு புரிய வருகிறது. மேலும் அந்த 4 பெண்களும் மலையை தாண்டி சென்று தண்ணீர் எடுக்க போகும்போதுதான் காட்டு விலங்குகள் தாக்கி இறந்து போனார்கள் என்ற விபரமும் சயந்தனுக்கு தெரிய வருகிறது. அப்போது சயந்தன், இதுவரை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து விட்டோம், இனியாவது இந்த ஊருக்கு நம்மால் ஏதாவது உதவிகளை செய்ய முடியுமா என்று பார்ப்போம் என்று முடிவெடுக்கிறான். உடனே சயந்தனின் மனதிற்குள் ஒரு யோசனை தோன்றுகிறது. இந்த ஊரைச் சேர்ந்த பெண்கள் மலை மீது ஏறி இறங்குவதால் தான் காட்டு விலங்குகள் தாக்கி உயிரிழக்கிறார்கள். அவர்கள் மலை மீது ஏறி செல்லாமல் இருக்க நாம் மலையை குடைந்து ஒரு சுரங்கத்தை உருவாக்கிவிட்டால் எதிர்காலத்தில் இதுபோல உயிர் பலிகள் எதுவும் நடக்காமல் தடுத்துவிட முடியும் என்று சயந்தன் முடிவு செய்கிறான். உடனே தான் பிச்சை எடுத்து சேர்த்து வைத்திருந்த பணத்தில் மலையை தோண்டுவதற்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு சயந்தன் தனி ஆளாக குகையை தோண்ட ஆரம்பிக்கிறான். பகல் முழுவதும் பிச்சை எடுக்கும் சயந்தன் இரவு முழுவதும் ஒற்றை கையை மட்டும் வைத்துக் கொண்டு தொடர்ந்து குகையை வெட்டி கொண்டே இருக்கிறான். இப்படியே 7 வருடங்கள் கடந்த நிலையில் ஒரு வழியாக சயந்தன் அந்த மலையில் முழுவதுமாக குகையை உருவாக்கி முடிக்கிறான். அதன் பிறகு அந்த ஊரைச் சேர்ந்த பெண்கள் சயந்தன் உருவாக்கிய குகை வழியாக ரொம்ப சுலபமாக தண்ணீரை எடுத்து வந்தார்கள். சயந்தனின் இந்த செயலால் ஒட்டுமொத்த ஊர் மக்களின் மனமும் குளிர்ந்து போகிறது. இதனால் சயந்தன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் என்று மகாவிஷ்ணு கூறி முடிக்கிறார். இதை கேட்ட அந்த முனிவர் மகாவிஷ்ணுவை பார்த்து, எம்பெருமானே, என்னை விட சயந்தன் தான் அதிக புண்ணியங்களை செய்திருக்கிறான். ஆகையால் அவன் சொர்க்கத்தில் இருப்பதற்கு முழு தகுதி உள்ளவனாகவே இருக்கிறான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார். இந்த கதையின் நீதி: பூலோகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. ஆனால் எவன் ஒருவன் தான் செய்தது பாவம் என்று உணர்ந்து திருந்தி நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்திலும் இடம் உண்டு, மகாவிஷ்ணுவின் மனதிலும் இடம் உண்டு.